Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் என்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் என்ஜின். நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹீட் என்ஜின் பற்றி. ஓகே, இந்த ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி வந்து 100% இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 1824 ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட், ஓகே, அவர் பேர் வந்து சாடி கார்னாட். இவர் தான் வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து பண்ணுறாரு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் வந்து when operated between two temperatures, இந்த இடத்துல 2 temperatures அப்படின்னு சொல்லும்போது ஹாட் அண்ட் கோல்டு ரிசர்வாயருக்கு அக்ராஸாக ஒரு ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் வந்து ஒர்க் ஆகும் பொழுது இட் கிவ்ஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறாரு. ஓகே, அந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிரைவ் பண்ணலாம். பட் இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் கார்னாட்ஸ் ஐடியல் ஹீட் என்ஜின், அதோட செட்டப், அதோட ஒர்க்கிங், அதோட ஒர்க் டன், அண்ட் தென் அது பேஸ் பண்ண மேத்தமெட்டிக்கல் இக்குவேஷன்ஸ், இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எஃபிஷியன்சி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த என்ஜின் பேர் தான் கார்னாட் என்ஜின். ஸோ இட் இஸ் அ ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். 2 different temperatures அக்ராஸாக ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் அண்டர்கோ பண்ணுது. ஓகே, ஸோ ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேட்டட் இன் அ சைக்கிள் பிட்வீன் 2 temperatures. 2 temperatures அப்படின்னு சொல்லும்போது ஹாட் அண்ட் கோல்ட் ரிசர்வாய்க்கு அக்ராஸாக அந்த ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து கார்னாட் என்ஜின். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கார்னாட் என்ஜின். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் த சிங்க், தேர்ட் ஒன் இஸ் த இன்சுலேட்டிங் சாண்ட், and fourth one is the working substance. So first one என்னது, source. Okay, இந்த சோர்ஸோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, THல மெயின்டைன் ஆகுது. இந்த சோர்ஸ்லேருந்து we can extract QH அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆக்ட்ஸ் as the ஹாட் ரிசர்வாயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா இந்த TH வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. செகண்ட் பார்த்திங்கன்னா சிங்க். ஓகே, சிங்க் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹீட் எனர்ஜி வந்து இந்த பர்டிகுலர் என்ஜின் ஒர்க் டன்னாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எனர்ஜி QLல வந்து இஜெக்ட் பண்ணும், அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் இந்த சிங்க். ஓகே, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறது மூலிமா அதோட டெம்பரேச்சர் வந்து TLயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது, ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஆர் பை மீன்ஸ் ஆஃப் இஜெக்டிங் அண்ட் அப்சார்பிங் வந்து இந்த எனர்ஜி வந்து இட் இஸ் மெயின்டைன்ட். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சுலேஷன் ஸ்டாண்ட். இன்சுலேஷன் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் பர்ஃபெக்ட்லி நான் கண்டக்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐடியல் கேஸ் செட்டப்பை வந்து நம்ம இதில் வைக்கும்பொழுது ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. இட் இஸ் நாட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் எனர்ஜி. ஸோ இன்சுலேஷன் ஸ்டாண்ட் வழியாக உங்களுக்கு ஹீட் எனர்ஜி எந்த ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஏன்னா இந்த நம்ம ஐடியல் கேஸ் செட்டப், அதாவது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது அதோட பாட்டம் மட்டுமே உங்களுக்கு கண்டக்டிங்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டம் மட்டுமே கண்டக்டிங். ஸோ பாட்டம் அலோன் இஸ் கண்டக்டிங் அண்ட் தென் வால்ஸ் வந்து இன்சுலேட்டிங் வால்ஸாக இருக்கும். பிஸ்டனும் வந்து உங்களுக்கு நான் கண்டக்டிங்காக இருக்கும், ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஏன் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும்னா, கேஸஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும்பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனால் வந்து அதோட டெம்பரேச்சரோ அந்த செட்டப்போட எனர்ஜி வந்து மாறாமல் இருக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் சைக்ளிக் ப்ராசஸில் டிசிபேட்டிவ் ஃபோர்ஸஸ் எதுவுமே அக்கௌண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் த 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேவா, இப்போது இந்த கார்னாட் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த கார்னாட் சைக்கிளோட ப்ராசஸ் மட்டும் பார்த்துட்டு 1 by 1 ஓகே, A to B, B to C இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணும் பொழுது அதோடைய ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டப் என்ன, 4 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ டெம்பரேச்சர் வந்து THலே மெயின்டைன் ஆகும். சோர்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். ஓகே, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் வால்யூம் ரீச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இன்சுலேஷன் ஸ்டாண்டில் வைக்கிறோம். ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, அதனால அடியபேட்டிக். இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால திஸ் ப்ராசஸ் இஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து THலேருந்து TLக்கு வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுது.
ஒன்ஸ் இந்த டிஎல்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சிங்கில் அது வைக்கிறோம். சிங்கில் வைக்கும்போது இட் அப்சார்ப்ஸ் த ஹீட் எனர்ஜி QL அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வந்து சிங்க்குக்கு கொடுக்கும். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்கும்னா டிஎல்ல வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அகெயின் வந்து இந்த இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். ஓகே, ஐசோதர்மல் கம்ப்ரெஷனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கம்ப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து இன்சுலேஷன் ஸ்டாண்டில் வைக்கிறோம். இந்த இடத்துல வந்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன், தட் இஸ் ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்கோட உங்களுக்கு இந்த சென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. பட் இந்த இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கும்பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து ட்ராப் ஆகுது, டெம்பரேச்சர் வந்து டிஎல்லேருந்து டிஹெச்சுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஒன்ஸ் இந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து சோர்ஸில் வைக்கிறோம். ஓகே, இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். இந்த ரிவர்சபிள் ஹீட் என்ஜினில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டுக்கே இந்த சிஸ்டம் திரும்ப வருதுனால சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஃபார் ஒன் சைக்கிள் இஸ் 0. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் வந்து ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிளுக்கும் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது அதோட சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி வந்து 0வாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் கார்னாட் சைக்கிள். இப்போது நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் ஃப்ரம் A to B ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து A to B என்னன்னு பார்த்துட்டு அதோட ஒர்க் டன் அதோட டயக்ராம் இண்டிவிஜுவலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து கார்னாட் சைக்கிளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியல் கேஸ் செட்டப் வந்து 4 சக்ஸசிவ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணுது. அது என்னென்னு பார்த்தோம். ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் adiabatic expansion and then followed by isothermal compression and adiabatic compression. So 4 different reversible successive process அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த செட்டப்போட இனிஷியல் ப்ரெஷர் வந்து அண்ட் வால்யூம் வந்து இனிஷியலாக அதோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து P1 V1ல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சிலிண்டரை சோர்ஸ் மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். QH அப்படிங்கிற எனர்ஜி வந்து சோர்ஸ்லேருந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுது த்ரூ த பாட்டம் ஆஃப் த சிலிண்டர். இந்த ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், தட் இஸ் வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் மெயின்டைன்ட் அட் TH. ஏன்னா ஐசோதர்மல் சொல்லும்போது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து THல இருக்குது. இப்போ நாம் வந்து குவாசி ஸ்டேட்டிக்காக இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஐடல் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் போது. ஸோ இந்த ப்ராசஸோட சேஞ்ச் பார்த்திங்கன்னா இனிஷியலாக ப்ரெஷர் P1 V1 அதோட டெம்பரேச்சர் THலேருந்து இட் இஸ் கோயிங் டு P2 V2, TH. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல V1 to V2 வந்து வால்யூம் இன்க்ரீஸ் இருக்குது. அது கரஸ்பாண்டிங்காக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இட் இஸ் கோயிங் டு ஃபால். P2 to P3க்கு வந்து P1 to P2 வந்து ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகுது குவாசி ஸ்டேட்டிக்கலி. அப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் W1 என்ன? ஸோ ஏபின்னு சொல்லும்போது திஸ் பார்ட் அவங்க டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. E to G வரைக்கும் உள்ளது தான் ஒர்க் டன். ஸோ நான் இதை ஷேட் பண்ணுறேன். திஸ் கிவ்ஸ் த ஒர்க் டன் W1. This is graphically, okay, in the PV diagram. Okay, decrease in the pressure, increase in the volume, and expansion. So mathematically இதோட equation இப்போ derive பண்ணலாம். Mathematical so isothermal processக்கு change in the internal energy is 0. So the extract பண்ணக்கூடிய heat energy from the sourceலேருந்து எல்லாமே ஒர்க் டன்னா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். பட் வந்து 100% எஃபிஷியன்சி இருக்குது. இது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தது. பட் இந்த ப்ராசஸ்க்கு வந்து QH வந்து ஒர்க் டன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ QH இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இன் A to B இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வால்யூம் சேஞ்ச் வந்து V1 to V2 PdV. ஓகே, இதுக்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆகட்டும், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆகட்டும், அதோட கரஸ்பாண்டிங் ஒர்க் டன் வந்து நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து வாட் இஸ் PdVன்னு சொல்லும்போது வாட் இஸ் ஐடல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV இஸ் ஈக்குவல் டு μRT, P இஸ் ஈக்குவல் டு μRT பை V. ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ V1 to V2 μRT by V dV. So μRT காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா μRT இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் dV by V. தட் இஸ் அது வந்து ln V வரும். ln V லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ln
V2 divided by V1. Okay, this is the work done. So area under the curve AB gives the work done in the process A to B. Okay, so work done by the gas அப்படிங்கிறதுனால we are not going to change any signs here. mu r Tங்க பதிலாக இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுனால mu r TH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் TH, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஐசோதர்மல் ப்ராசஸாக இருக்கிறதுனால till the final state வந்து இந்த ஐடல் கேஸ் வந்து சோர்ஸோட எப்போதுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு TH வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஃபார் குவாசிஸ்டேட்டிக் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது நம்ம அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் வந்து B to C. ஓகே, தட் இஸ் இந்த கர்வ் B to C. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணும்போது G to H தான் ஒர்க் டன் நமக்கு வரும். ஓகே, குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸில் வந்து ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? பட் இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுனால அதோட இனிஷியல் ப்ரெஷர் வந்து P2 V2 THல இருக்குது. எக்ஸ்பான்ஷன் அண்டர்கோ பண்ணுறதுனால அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் V3 இருக்குது. ப்ரெஷர் வந்து P3க்கு ட்ராப் ஆகுது. அதோட டெம்பரேச்சரும் TLக்கு ட்ராப் ஆகுது. ஸோ இந்த ஒர்க் டன் பார்க்கும்போது இந்த ஷேடட் ஏரியா கிவ்ஸ் த ஒர்க் டன் W2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் ஃபால் ஆகுது, டெம்பரேச்சரும் இட் ஃபால்ஸ் டு TL. ஓகே, ஸோ பிவி டயக்ராமில் எப்படி நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் குவாசிஸ்டேட்டிக்லி வெரி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிறதுனாலையும் இந்த ப்ராசஸ் ரிவர்சிபிளாக இருக்கிறதுனாலையும் இந்த ஐடியல் கேஸ் எப்போதுமே ஈக்குலிபிரியத்தில் இருக்குது வித் த பர்டிகுலர் செட்டப். ஓகே, ஸோ the work done by the gas எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ work done in this case by the gas, ஏன்னா அடியபேட்டிக் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுனால WB to C is equal to integral runs from volume change இருக்குது V2 to V3 P dV. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இன் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் வந்து PV பவர் காமா இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ வாட் இஸ் P ஹியர்? கான்ஸ்டன்ட் divided by V power gamma. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ P is nothing but constant dV divided by V power gamma. Integral runs from V2 to. ஸோ இந்த இன்டெக்ரலில் ஆல்ரெடி நம்ம ரிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதோட வேல்யூ எப்படி வரும்னா mu r divided by gamma minus 1 times Ti minus Tf. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது the work done in the process B to C, that is during adiabatic expansion is mu r divided by gamma minus 1. அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் என்னவாக இருந்தது? TH. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து TLஆ இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்டு ஸ்டேட். இப்போது தேர்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா C to D, தட் இஸ் திஸ் கேஸ் C to D. இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து குவாசிஸ்டேட்டிக் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து TL இருக்கிறதுனால த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் TLங்கிற டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுனால வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இனிஷியலாக அதோட ஸ்டேட் என்னவாக இருக்குது? P3, V3, TLலேருந்து it is going to increase the pressure. P4க்கு இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து V4க்கு வந்து குறையுது, அதோட டெம்பரேச்சர் வந்து TLல வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? இப்போது இந்த ஹோல் செட்டப்பை வந்து சிங்கில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். சிங்கில் ப்ளேஸ் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு இஜெக்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு த சிங்க். ஸோ இந்த மாதிரி இஜெக்ட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு கெட் கம்ப்ரெஸ்ட். அதோட ப்ரெஷர் அண்ட் வால்யூமுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஒர்க் டன் இன் திஸ் கேஸ் வந்து ஃப்ரம் C to D. ஸோ இந்த H அது பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணும்போது Hலேருந்து F வரைக்கும் உள்ள ஏரியா. ஸோ இதை வந்து W3 மார்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் இன் திஸ் கேஸ். வேறு இந்த இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். ஸோ இப்போ வந்து ஒர்க் டன் ஆன் த கேஸ் கண்டுபிடிக்கணும். ஆன் த கேஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நெகட்டிவ் சைன் வரும். ஏன்னா திஸ் இஸ் adiabatic compression. ஸோ ஒர்க் டன் இன் C to D is equal to integral runs from V3 to V4 P dV. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ இந்த இடத்துல Pக்கு பதிலாக we are going to put mu r TL integral dV by V. Integral runs from V3 to V4 which is equal to mu r TL
ஓகே ln உங்களுக்கு V4 by V3 வரும். ஓகே V4 by V3. இந்த இடத்துல வால்யூம் பார்த்தீங்கன்னா எது கிரேட்டராக இருக்குது, V3 வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் V4 அப்படிங்கிறதுனால நம்ம இன்வர்ஸ் எடுக்கிறோம். இன்வர்ஸ் எடுக்கும்போது we get the answer as W is equal to minus mu R TL times ln V3 by V4. ஓகே இந்த சைனை நம்ம இன்வெர்ட் பண்ணும்போது we get this. ஏன்னா ஒர்க் டன் in the case of adiabatic compression வந்து நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா here work is done on the gas. So this is the area under the curve CD which is minus. ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம ஸ்டெப் 4 பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டெப் 4 வந்து D to A சிஸ்டம் வந்து Dலேருந்து A அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. இந்த ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக் அடியபேட்டிக் கம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அடியபேட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்து இன்சுலேஷன் ஸ்டாண்டில் வைக்கும் பொழுது எகெயின் இந்த கேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது அடியபேட்டிக்லி. அதோட டெம்பரேச்சர் வந்து இனிஷியலாக டிஎல்லேருந்து டிஹெச்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து P4 V4லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது விச் இஸ் P1, V1, TH. அப்போ அந்த ஒர்க் டன் வந்து கம்ப்ரெஷனுங்கிறதுனால ஒர்க் டன் ஆன் த கேஸ், ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ் இன் திஸ் கேஸ். இப்போ இது கிராஃபிக்கலாக மார்க் பண்ணும்போது D to A அப்படிங்கிறது இது, அதோட பர்பெண்டிகுலர் வந்து E to F இஸ் த ஒர்க் டன். ஓகே திஸ் இயர். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஒர்க் டன் நம்ம என்னென்னு பார்த்தோம். இதோட மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஒர்க் டன் W D to A அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் V4 to V1 P dV. ஓகே இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் பை V பவர் காமா வரும். அதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது we get the answer as mu R divided by gamma minus 1 உங்களுக்கு TH minus TL வருது. இந்த இடத்துல ஒர்க் டன் மைனஸ் அப்படிங்கிறதுனால இந்த சைன்ஸ் அந்த மாதிரி உல்ட்டா பண்ணுறோம். ஸோ இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுக்கும்போது we get here as plus, here minus, this is minus, which is equal to minus mu R divided by gamma minus 1 times TL minus TH. ஓகே ஏன்னா இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ஆல்சோ ஒர்க் டன் வந்து ஆன் த கேஸ், ஸோ இட் இஸ் நெகட்டிவ். இப்போ வாட் வில் பி த டோட்டல் ஒர்க் டன் ஆர் வாட் இஸ் த நெட் ஒர்க் டன்? நெட் ஒர்க் டன் என்ன இஸ் ஈக்குவல் டு work done by the gas minus work done on the gas. So what is work done by the gas? By the gas is expansion. So expansion work done in A to B plus work done in B to C, okay, minus work done in C to D minus work done in D to A. Okay, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா work done in B to C and work done in D to A வந்து ஈக்குவல். ஓகே இப்போ B to C அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே குவாசி ஸ்டேட்டிக், ஒன்று எக்ஸ்பான்ஷனாக இருக்குது, இன்னொன்று கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைன்ஸ் வருது நமக்கு. ஓகே D to A W B to C and W D to A வந்து ஆப்போசிட் சைன்ஸ் இருக்கிறதுனால they get cancel each other. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டோட்டல் ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? which is nothing but W A to B minus W C to D. This is the work done. Okay, so A அப்படின்னு பார்த்தோம்னா work done from B to C is equal to work done in D to A. That is B to C na என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்பான்ஷன், adiabatic expansion and adiabatic compression both வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சைன்ஸில் இருக்கிறதுனால they get cancel each other. So the net work done is only due to isothermal expansion and isothermal compression. This is the work done by the Carnot engine. So finally உங்களுக்கு diagram எப்படி இருக்கும்? What is the work done in the net process வந்து, so work done in the net process வந்து உங்களுக்கு இந்த ரெட் கலர் இருக்கக்கூட ஏரியா மட்டும்தான். ஓகே ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா மார்க் பண்ணோம், எல்லாத்தையும் வந்து கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நெட் ஒர்க் டன் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியா விச் இஸ் திஸ், இந்த லூப்பில் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும்தான் ஒர்க் டன் இன் த கேஸ் ஆஃப் கார்னாட் என்ஜின். ஸோ நெட் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இனிஷியலாக அதோட ஸ்டேட் வந்து இந்த ஒர்க் டன் வந்து இந்த மாதிரி இருக்குது, செகண்ட் ஸ்டேட்டில் இது, தேர்ட் ஸ்டேட்டில் இது, ஃபோர்த்து ஸ்டேட்டில் இது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்பொழுது we get this part to be the total work done.
ஓகே, அடுத்த வீடியோ வந்து we will see about efficiency of the Carnot engine. ஸோ இந்த செட்டப்பில் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.